ப்ரோ 2 இயர்ஸாக இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வியூஸும் போகலை, ஃபாலோவர்ஸும் வரல. அது மூலமாக எந்த ஒரு சேல்ஸும் நடக்கலை. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரி தாங்க என்கிட்ட நிறைய டாக்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ஓனர், ஆர்கிடெக்ட், அப்புறம் கிளினிக் வச்சுருக்கோங்க, ஹோட்டல் வச்சுருக்கோங்க, அண்ட் தென் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மூலயமா மட்டும் இருந்து எனக்கு வந்து வியூஸ், ஃபாலோவர்ஸ், சேல்ஸ் நடக்குன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் காமனாக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. வெறும் இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் ஸ்டோரி அண்ட் போஸ்டர்ஸ் போட்டிருந்தா மட்டும் சேல்ஸ் நடக்கவே நடக்காது. ஸோ அதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வியூஸ், ஃபாலோவர்ஸ், சேல்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராமில் 2 டைப் கிரியேட்டர் தாங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2K to 3K வியூஸ்லேயே ஸ்டக்காகி நிற்பாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5Kலேருந்து 7Kக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே 10K மேலே போயிருந்தாலுமே அவங்களுக்கு அதுலேருந்து லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் எதுவுமே நடந்திருக்காது. அதே மாதிரி 2வது கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து வியூஸும் வரும், ஃபாலோவர்ஸும் அது மூலமா கெயின் ஆகிருக்கும். அது மூலிமா லீட்ஸ் அண்ட் சேல்ஸ்ன்றது கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த 2வது டைப்பில் இருக்க கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தவங்க தான் டாக்டர் அபி. ஸோ டாக்டர் அபி இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் எப்படி 29 போஸ்ட்டில் 100K ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட்ஸை நீங்களும் உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் க்ரோ ஆகும். ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஷார்ட் டேர்ம் பீரியட்லேயே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எப்படி கெயின் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறமாவே ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இதுதான் நடக்குது, இது பண்ணால் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், ஃபாலோவர்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் வியூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலான்ற உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாவை நான் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா ஃபைனலாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அட் த சேம் டைம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிடாக தான் இருக்கும் போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோன்னா நீச் கிளாரிட்டி. ஸோ நிறைய பேஜில் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் நீச்சுக்கான டாக்டர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்டாக டாக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வியூஸ் போகுதுன்ட்டு குக்கிங்கை பற்றி பேசுவாங்க, இல்லை வேறு சம்திங் அவங்க நீச்சை விட்டு தாண்டி போய் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு எப்பயுமே பண்ணாதீங்க. உங்களோட நீச் என்ன, இப்போ நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம டாக்டர் அபி மாதிரி நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அதுக்கான பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டுமே நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எது இல்லை, இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட், இவங்க வந்து ஃபீமேல் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க. ஸோ இவங்களோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி, PCOS, தென் ஃபெர்டிலிட்டி அண்ட் உமன் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் மித்ஸு. ஓகே, இதை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பற்றி பேசும்போது டார்கெட் ஆடியன்ஸை உள்ள அழகாக கொண்டு வந்தாலாம். கொண்டு வந்தவங்கள எப்படி ஃபாலோவர்ஸாக மாற்றுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, இது எப்படி சேல்ஸுக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீச் கிளாரிட்டி. நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்கன்னா நம்மளுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி, PCOS, ஃபெர்டிலிட்டி அண்ட் உமன் ஹெல்த், லைஃப் ஸ்டைல் மித்ஸு, இந்த மாதிரியான கண்டென்ட் இவங்க எடுத்து போடும்போது இவங்களுக்கான ஆடியன்ஸ் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி தான் நீங்களும் கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதுதான், நீங்கள் நீச்சில் தான் ஒர்க் பண்ணணுமே, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பண்ணணுன்றது. ஃபஸ்ட்டு நீச் கிளாரிட்டி தெளிவாக இருங்க, ஏன்னா நீச் கிளாரிட்டி தான் உங்களோட செட் ஆஃப் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரும். நீங்கள் தப்பி தவறி ஒரு குக்கிங் சேனல் ஏதாச்சும் போட்டுட்டு, குக்கிங் வீடியோஸ் எதாவது போட்டுட்டு, இல்லை ஃபன் கண்டென்ட் எதாவது போட்டுருந்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஃபாலோவர்ஸாக வந்தால் கூட அதில் ஒரு யூஸ்மே இருக்காது நமக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் உங்களுக்கு நீச் கிளாரிட்டி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ பாருங்கள், மாம்ஸ் மஸ்ட் கேர் டூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ இதை போடும்போது என்னன்னா கரெக்டான உங்களுக்கு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடைச்சிருவாங்க, ஓகேங்களா? அடுத்து என்னது, ரேட்டிங் ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் சூப்பர் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி ஓரியன்டாகவும் அவங்களோட ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குமே, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டாபிக்ஸை சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுங்க, ஓகேவா? ஓகே, ஹூக் குவாலிட்டி அண்ட் ஸ்க்ரோல் ஸ்டாப்பர், ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் ஒன் ஹூக்கு. நம்மளோட ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஆடியன்ஸை பார்க்குற வரவங்கள நம்ம ரீல் வந்து சஜஷன் அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணி பார்க்க வைக்கணும். அப்போ வந்துட்டு ரொம்ப சயின்டிஃபிக்காவோ ரொம்ப டெக்னிக்கலாவோ பேசி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? என்ன பேசுனா ஆடியன்ஸ் கூட நம்ம ரிலேட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரியான டாபிக் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்.
சம்திங் உங்களுக்கு டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்கும், அதை வச்சு பீப்புள் கூட ஹூக்காக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரியவே புரியாது. ஓகேங்களா? இப்போ என்னோட இதுலேருந்து நான் சொல்லணும்னா, இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு அதை பிரேக் பண்ணணுமா, அதுக்கு இந்த விஷயத்த பண்ணுங்க, இட்ஸ் ஓகே, இது நல்ல ஒரு ஹூக் தான். பட் இதை விட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வைரல் ஆகணுமா, அப்போ இந்த டைப் ஆஃப் வீடியோவை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிறது தான் அவனுக்கு தேவையே. அல்காரிதம் பற்றிலாம் அவனுக்கு தெரிஞ்சால் அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஹூக்கை வந்து ஈஸியாகவும் ரிலேட்டபிளாகவும் பீப்புள் மோஸ்ட்டாக கேட்ட மாதிரியான நேமாகவும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஓவர் ஃபேட்டாக இருந்தால் உங்களை ப்ரெக்னன்சி ஆக முடியாதா? இட்ஸ் ஃபைன், நல்ல ஒரு ஹூக் தான் இதுவும். ஓவர் ஃபேட்டுனாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறோம், ஓவர் ஃபேட்டை விட நான் இப்போ சொல்கிற மாதிரி குண்டாக இருந்தால் ப்ரெக்னன்சி ஆக முடியாதா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஈஸியாக இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது குண்டாக இருந்தால் ப்ரெக்னன்ட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கண்டிப்பாக அது எல்லாருமே நம்ம பேசியிருப்போம், குண்டாக இருந்தால் ப்ரெக்னன்ட் ஆக முடியாதா அப்படின்னு கண்டிப்பாக பேசியிருப்போம். ஓவர் ஃபேட்டாக இருந்தால் ப்ரெக்னன்சியாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி மோரோவர் கம்மி அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ டக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரியான ஹூக்கை எடுத்து பேசுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் தெரிஞ்சதுனால அவங்க ரொம்ப டெக்னிக்கலாக அது வந்து பீப்புளுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலி பீப்புளுக்கு என்ன தேவைன்னா அவன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகணும், அவன் கூட நீங்கள் ரிலேட்டபிளாக பேசினா மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும், அப்படி இல்லைன்னா வேலையே நடக்காது. ஸோ இவங்களோட வீடியோஸும் அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவங்க வீடியோஸ் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஐடியாலஜி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த ஹூக்குக்கு ஒரு வீடியோஸை நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? ஸோ மெயின்லி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதாங்க, கியூரியாசிட்டி கேப் அண்ட் ரிட்டன்ஷன் இன்ஜினியரிங். இந்த ரிட்டன்ஷன் உங்களுக்கு கிடைக்கலனா எந்த ஒரு வீடியோஸுமே கிளிக்கே ஆகாதுங்க. ரிட்டன்ஷன் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பொறுத்த வரைக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். பேட்டர்ன் இன்டரப்ட்ஸு, ஜூம் கட்ஸ் அண்ட் பீரோவில் கேப்ஷன் சேஞ்சஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, இதில் தான் நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரீல் நான் காட்டுறேன், ஜஸ்ட் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு மியூசிக் கேட்குமா இல்லைன்றது தெரியல, ஸோ நான் இருந்தாலும் போடுறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ரீலே நம்ம வச்சுக்கலாம். Pregnancy அப்போ குழந்தைப்பா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் 6 கொடுக்கலாம், வைட்டமின் சி குட் ஃபார் ஸ்பெர்ம் growth. லீஃபி கிரீன்ஸ் 7 கொடுக்கலாம், இதுக்கு ஃபோலிக் ஆசிட்னால ஓவுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. வால்நட்ஸ் 8. ஸோ இந்த ரீல் கிரியேஷனை பொறுத்தவரை இப்போதைக்கு 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்ததை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேட்டிங் ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் சூப்பர் ஃபுட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஹூக்குன்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ஆடியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது ரேட்டிங் ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் சூப்பர் ஃபுட்ஸ் கைஸ், நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு வீடியோ பேசினாலும் சரியுமே, எந்த ஒரு டாபிக் பற்றி பேசினாலுமே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஹூக் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது ரேட்டிங் ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் சூப்பர் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேசணும் அதுக்கான ஹூக், அதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப கேட்சியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வியூஸ் வந்து நீங்கள் ஒரு 5K இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10K 15K கண்டிப்பாக போகும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் மக்களுக்கு பார்த்தா ஈஸியாக ரீடபுளாக இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப அந்த ஸ்கிரிப்டட் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கலர் வந்து அதுக்கு பிளெண்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுவும் இருக்குது, இங்கே பாருங்கள் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிளாக் கலருக்கு ஒயிட்டு அண்ட் வந்து இது வந்து ஏதோ சம்திங் அந்த ரோஸ் கலர் சம்திங் பிங்க், அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு க்ரீம் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது அழகாக நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து விசிபிலிட்டி கிடைக்குது. ஸோ ஃபெர்டிலிட்டி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து சின்னதாக அழகாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது ஈஸியாக அதை ரீடபிள் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நோட் பண்ணுற பாருங்க. ஸோ ஒரு ஜூம் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா, ஒரு ஜூம் இப்போ ஒரு ஜூம் இன் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து கண்டிப்பாக வைக்கணும் எந்த ஒரு வீடியோலுமே. ஸோ அதை வைக்கிறது மூலமா என்ன சரி ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு இது இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும்போது ஆடியன்ஸ் கூட இன்னும் ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்ம தனுஷ் மூவியோட ஒரு படம், தனுஷ் அண்ட் சமந்தாவும் நடிச்சிருப்பாங்க, தங்க மகன். ஸோ அந்த சின்ன ஆசை அது வந்து நீங்கள் மோரோவர் அந்த புதுசாக கல்யாணம் ஆகி எல்லாமே அந்த ஜாலியாக அந்த டைமில் இருப்பாங்க. ஸோ அந்த பிஜிஎம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இது எல்லாமே நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம் தான் அப்படின்ட்டு, அப்படின்னா இல்லை, ஒன்றுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ஓகேங்களா, உங்களோட
உங்களோட கோர் என்னன்றதை பாருங்க. உங்க கண்டென்ட்டோட தீம், அதாவது இந்த ரீலோட தீம் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதுக்கான பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து கிளிக் ஆகிடும். ஓகேங்களா, அது ஒன்று இருக்கு. இன்னொன்று அந்த எஸ்எஃப்எக்ஸ் பாருங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மாறும்போது ஒரு மாதிரி கிளிக்னு ஒரு எஸ்எஃப்எக்ஸ் உங்களுக்கு கேட்குது பாருங்க. Full fat dairy இதுக்கு 9 கொடுக்கலாம். பேசிக்கா good fats are required for ovulation. Pomegranate இதுக்கு 10 கொடுக்கலாம். இது நல்ல blood flow increase. இப்போ பாருங்க, அந்த பாயிண்ட் சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு எஸ்எஃப்எக்ஸ், ஒரு பாசிட்டிவான ஒரு எஸ்எஃப்எக்ஸும் ஒரு 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 மேம்கிட்ட இருந்து ஒரு பீரோலுக்கு ப்ளே பண்ணும்போது இன்னொரு வந்து ஒரு சக்கு டடக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்னாப் அடிக்கிற மாதிரி ஒன்று கேட்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் எடிட்டிங்கில் தான் வரும். அட் த சேம் டைம் யூஸ் பண்ணிடுற பீரோல் பாருங்க எவ்வளோ கிளியராகவும் அந்த வீடியோஸ்க்கான டாபிக் ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஸ்பீனச் கூட ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. கரெக்டாக 6ன்னு வரும்போது ஒரு ஜூமின் ஆகுது. அட் த சேம் டைம் ரேட்டிங் ஃபெல்டி பூஸ்டர் சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு கீழே இறங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கியர் சவுண்ட் மாதிரி வருது. லீஃபி கிரீன்ஸ் ஓகேங்களா, இப்போ 7ன்னு சொல்லிட்டாங்க. 7ன்னு சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் சவுண்ட்ஸ் கேட்குது. ஒரு ஜூம் அவுட் ஆயிடுச்சு. ஃபோலிக் ஆசிட்னு சொல்லும் போது அந்த கரெக்டாக ஒரு ஸ்பீனச். ஸோ இங்கே நான் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ரீல வந்து ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கீழே இறங்குது. இது 1, இது 2, இங்க வந்து 3, ஸோ இங்க ஒன்று 4. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்குள்ளேயே எனக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகேங்களா, ஆடியன்ஸ் கூட வந்துருச்சு. அட் த சேம் டைம் வந்து சிம்பிளா சொல்றாங்க, இந்த இதில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த டெக்ஸ்ட் ஹுக்கில் தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீ கொடுக்கறது பிளண்ட் ஆகக்கூடாது, பேக்ரவுண்டோட பிளண்ட் ஆகாமல் இந்த மாதிரி தனியாக கொடுங்க. அட் த சேம் டைம் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாருக்கும் பீப்புளுக்கு தெரியற மாதிரி எடுங்க. ஓகேங்களா, சம்வாட் இப்போ எப்படின்னா அந்த யாருமே சாப்பிட்டே இருக்க மாட்டாங்களா, சம்திங் இந்த ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாங்க. பட் இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்ட மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் அவ்வளோ யாரும் மேக்ஸிமம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எடுக்கிற ஃபுட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச மாதிரி எடுங்க. ஓகேங்களா, எடுத்த உடனே யாருக்குமே தெரியாத மாதிரி வைக்காதீங்க, ஹூக்கில் அந்த மாதிரி வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எடுங்க. கொடுக்கலாம். வைட்டமின் சி குட் ஃபார் ஸ்பெர்ம் கவுண்ட். லீஃபி கிரீன்ஸ் 7 கொடுக்கலாம். இதுக்கு ஃபோலிக் ஆசிட்னால. ஸோ இந்த பீரோல வந்து எல்லாருமே என்னன்னா ஒன்றும் குட்டியாக வச்சிருவாங்க, இந்த ஷேப்புக்கு வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. கீரையா அழகாக ஃபுல்லாகவே காட்டுங்க அண்ட் கிளியராக இருக்கணும் அந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், இன்னொன்று பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பசங்களுக்கு ஹார்மோனல் டிரான்சிஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கும். அதுதான் பியூபர்ட்டி. அது எப்போ என்ன சிம்டம்ஸ் இன்னைக்கு பா. கீரை இதுக்கு 4th ரேங்க் கொடுக்கலாம். இதுல அயன் அண்ட் கால்சியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட். கீரை இதுக்கு 4th சேம் அதேதான். ரேங்கிங் ஃபார் பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, மேல இருந்து கீழே வருது, இங்க இருந்து இப்படி வருது. ஸோ சம்திங் அந்த ரீலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது கீரை அப்படின்னு வரும்போது கீரை எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப யாருக்குமே அந்த கடற்பாசி சம்திங்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஆர்கானிக்காக வீட்லேயே செய்வாங்களே ஒரு பாசியை, ஸோ அந்த மாதிரி எடுக்காம ஸ்பீனச் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 7 இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த 1 வந்து ஃபைனலாக தான் சொல்ல போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்கறது எல்லா டெக்ஸ்ட்டுமே நல்லா கிளியராக நமக்கு தெரியுது பாருங்க. ஸ்பீனச்சு ரேங்கிங் ஃபுட்ஸ் ஃபார் எங்கேயுமே பிளண்ட் ஆகலை, இங்கேயும் டிஸ்டர்ப் ஆகலாம். நமக்கு அழகாக கீரை அப்படின்றது அழகாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ஒரு ஜூம் இன் வரும், ஜூம் அவுட் வரும். அவங்க கீரைன்னு சம்திங் நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்கும். அண்ட் மோரோவர் ஒரு பீரோல் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணலாம், ஸ்பீனச்னு சொல்லும் போது ஸோ கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீலை பொறுத்த வரைக்கும் வைரல் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு 45 செகண்ட்ஸே போதும், அதுவே எனாஃப் உங்களுக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 55 ஓகே தான். ஓகேங்களா, உங்களுக்கு 45 இருந்தால் வெல் அண்ட் குட், 55 இருந்தால் சூப்பர். ஓகேங்களா, அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, ரொம்பலாம் அதுக்கு மேலே போகவே வேணாம். அட் த சேம் டைம் ஸ்பீனச் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதை மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் பேசவே வேணாம், இது மட்டும் பேசினாவே போதும். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
அவ்வளோ நேரம் தேவையில்லை. ஓகேங்களா? இங்கே நமக்கு இன்னும் 7 சொல்லணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் 5 சென்ஸ் எடுத்துக்கும் போது 7 × 5 35 சென்ஸ்க்கு முடிஞ்சு ஹூக்கு அண்ட் கால் டு ஆக்ஷன் ஒரு 10 சென்ஸ்னா 45 சென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்பீனச்சுக்கு மட்டுமே நீங்கள் ஒரு 10 சென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 110 சென்ஸுக்கு மேலே போகுது. ஹூக் அண்ட் சிடிஐ ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நம்மளோட அந்த ஒரு பண்டலுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ அதனால சொல்லிடுறேன், ஸ்பீனச் எக்குன்னு பண்ணிடுறேன். என்ன இருக்குது, அதனால என்ன பெனிஃபிட், அது மட்டும் சொன்னால் போதும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து அதிகமாக சாப்பிட்டா ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து கம்பல்சரி சொல்லியே ஆகணும்னு சொல்லலாம். மற்றபடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு செகண்ட் ரேங்கே கொடுக்கலாம். garlic ஜென்ரலாவே மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் there are studies garlic ஃபிளேவர்னாலேயே பேபிஸ் நிறைய லாட்ச் பண்ணும். வாட்டர் இதுக்கு ஃபிஃப்த் பிளேஸே கொடுக்கலாம். 80% ஆஃப் breast milk வந்து மேட் ஆஃப் வாட்டர் தான். ஓட்ஸ் இதுக்கு தேர்ட் பிளேஸ் கொடுக்கலாம். இது ஜென்ரலா ஆக்சிடோசின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். ஸோ இதனால மில்க் ஃப்ளோ ரொம்ப ஈஸியா. கேரட் அண்ட் பீட்ரூட் இதுக்கு 7th பிளேஸ் கொடுக்கலாம். யூஸ்வலா அந்த கலர் வெஜிடபிள்ஸ்ல பீட்டா கேரக்டர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதனால மில்க் குவாலிட்டி பெட்டரா இருக்கும். வெந்தயம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கே கொடுக்கலாம். இதுல 5 to 8. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வெந்தயம்ன்றது எல்லாருக்கும் மோஸ்ட் ஓவர் எல்லா வீட்லையுமே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எல்லாருமே கன்சியூம் பண்ண போவாங்க. ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மொரோவர் எல்லாருக்குமே கிடைக்காத ஃபுட்டு, ரொம்ப ரிச்சான இருக்க ஃபுட்டை அப்படியே சஜஷன் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அம்மா அப்பா எல்லாருமே, நம்ம அம்மாவுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கும் போது நமக்கு தாய்ப்பால் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சடனாக நம்ம ஒரு பிரேக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும் இருந்தால் ஓகே, இட்ஸ் ஃபைன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எல்லாருக்கும் கன்சியூம் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, எல்லாருக்கும் வந்து ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணுற மாதிரி இருந்துன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து வெந்தயத்தை வச்சுருக்காங்க. ஸோ வெந்தயம் எல்லாருக்கும் தெரியும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ரெண்டாவதே வந்து வெந்தயம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ வெந்தயத்தை மட்டும் சாப்பிட்டா போதுமே அப்படின்ட்டு கார்லிக்கு, எக் அண்ட் பன்னீர், ஸ்பீனச்சு, வாட்டரு, கேரட் அண்ட் பீட்ரூட், ஓட்ஸ் அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்ல வரது என்னென்னா, ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குதா கடைசியாக சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ரிட்டன்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனாலே நமக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு புஷ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் கைஸ், ரிட்டன்ஷன் எடிட்டிங்னா இதுதான். ஸோ சிம்பிளாக எல்லாருக்கும் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ரீல் மாதிரி தான் தெரியும். ஸோ அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஹூக் இருக்குது, ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பீரோல்ஸ் அண்டு இமேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை பிளேஸ் பண்ணியிருக்கேன். 1 to 7 ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி அழகாக அந்த ஃபாண்ட் எல்லாமே தெளிவாக நமக்கு தெரியுது, ஈஸி ரீடபிளாகவும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ்எஃப்எக்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஒரு பாசிட்டிவ் சொல்லும் போது ஒரு பாசிட்டிவும், ஒரு ஃப்ரேம் ஒரு பீரோல் டு பீரோல் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு அங்கே ஒரு எஸ்எஃப்எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக இது இல்லாமல் ஐ திங்க் திருச்சிற்றம்பலம் நினைக்கிறேன் அந்த ஒரு பிஜிஎம் ஓடிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததான். ஃபஸ்ட்டு ஹூக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வருது, ரேங்கிங் ஃபுட்ஸ் ஃபார் ஏ பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். இது வந்து மேலே இருந்து கீழே வருது. அட் த சேம் டைம் வெந்தயம் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து வருது. ஸோ இது எல்லாமே பேட்டர்ன் இன்ட்ரப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களோட ரீல் வந்து ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறமே ஆடியன்ஸாக உள்ள நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் கைஸ். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரீலும் வைரல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ கைஸ் ஃபைனலில் 4th ஒன் என்கேஜ்மெண்ட் ட்ரிகர்ஸு. ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் ட்ரிகர்ஸ் எது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ட்ரிகர்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இங்கே தான் வந்து அல்காரிதம் வந்து புஷ் பண்ணுமே. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு 45 செகண்ட்ஸ் அவன் வீடியோ பார்க்க வச்சுட்டோம், அதுக்கப்புறம் அவன் ஆக்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா, கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க, சிடிஎன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புஷ் பண்ணும். மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போதோ கமெண்ட் பண்ணும்போதோ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் என்ன நினச்சிக்கணும், ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்கு போல் அதான் மற்றவங்க ஷேர் பண்ணுறாங்க, சம்திங் அங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இருக்கு போல அதான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் மற்றவங்களுக்கு புஷ் பண்ணும். ஓகேங்களா? இது மூலிமா மட்டும்தான் ரீல் கிரியேஷன், ரீல் வந்து வைரலே ஆகும். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க, மக்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே விட்டீங்கன்னா உங்கள் ரீல் வைரலே ஆகாது. மக்களுக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கவங்க இல்லை இந்த மாதிரி தேவைப்படுறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே ஷேர் நடக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு ஜீசஸ் பாட்டு கூட வருமே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ரீலில் அந்த ஃபைனலாக நீங்கள் கேட்கறது இருக்குது. அது எப்படி கேட்கணும், எப்படி சிம்பிளாக கேட்கணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நான் வந்து ஃப்யூச்சரில் வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோவாக. ஓகேங்களா? அந்த கால் டு ஆக்ஷன் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அந்த
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் டு ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ சம்வாட் இப்போ இந்த பிரெக்னன்சியோட ஃபுட்ஸை இது இல்லாமல் இன்னும் நிறைய பிரெக்னன்சி ஃபுட்ஸோட லிஸ்ட்டை நான் வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட் பண்ணுறது மூலமாக இன்ஸ்டாகிராமில் என்ன நினைக்கலாம், இந்த வீடியோ நல்லா இருக்குது அதனால தான் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும். இது மற்றவங்களுக்கு புஷ் பண்ணும். சேம் வந்து பிரெக்னன்சி ஓரியன்டாக யார் யாருக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு அந்த கண்டென்ட் கண்டிப்பாக தேவைப்படும், அவங்களுக்கு ஆன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒரு மேப் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷேர் அண்ட் கமெண்ட் இருந்ததுன்னா வீடியோ வைரல். அது எதுவுமே இல்லைன்னா வீடியோ வந்து டம்ப் ஆகிடும். நீங்கள் வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மிஸ்டேக்லாம் கண்டிப்பாக உங்கள் ரீலில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்கள் வீடியோ வைரலே ஆகிருக்காது. ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் ட்ரிகர்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் இவங்க மேமோட வீடியோ எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ட்ரிகர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கமெண்ட்டு, சேவ் அண்ட் ட்ரிகரு, ஷேர் அண்ட் ட்ரிகரு, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அவங்க வீடியோவில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ட்ரிகர் காய்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரீலை க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 35 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக சம்வாட் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எஸ்ஐபி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஓகேங்களா? எஸ்ஐபியில் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. எப்படி வந்து ஒரு 100 ரூபா சேர்த்துறது மூலமாக வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு பிளான் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா 5 rupees பே பண்ணாவே உங்களால் 50K வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சேவ் பண்ண முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்க ஜஸ்ட்டு 5 கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி 5 ரூபா சேர்த்து வச்சா 50,000 கிடைக்குமா அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியிலேயே அவன் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கமெண்ட் இருந்தாவே இன்ஸ்டாகிராம் தான் நம்மளோட கண்டென்ட் நல்லா தான் இருக்குன்னு கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இப்படி பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்ம வீடியோ வைரல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் செலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் கைஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டாபிக் நம்ம எதை பற்றி சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது கைஸ். சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் சயின்டிஃபிக்காக பேசலாம். உங்களுக்கு வந்து அந்த ஒரு கோர் பற்றின நீச் பற்றின ஃபுல் கிளாரிட்டி, உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியும். பட் பீப்புளுக்கு அது தேவைப்படாது. பீப்புளுக்கு என்ன தேவைன்னா, ஸோ டாப் ஃபனல் கண்டென்ட்னு பார்த்துட்டிங்கன்னா லார்ஜ் ஆடியன்ஸாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் கைஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரெக்னன்சி டைமில் இருக்கவங்க என்னென்ன டவுட் இருக்கும்னா, என்ன ஃபுட்டு சாப்பிடலாம், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்காக என்னென்ன கண்டென்ட் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாகணும். அது வந்து இந்த டாப் ஃபனல் கண்டென்ட்டில் வரணும். மிடில் ஃபனல் கண்டென்ட் என்ன வரணும்னா, ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக ஒரு இன்ஃபர்மேஷனு, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஒரு டுட்டோரியல் பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மிடில் ஃபனல் கண்டென்ட் வரும். பாட்டம் ஃபனல் கண்டென்ட்னா, ஸோ உங்களோட கிளைண்ட் டெஸ்டிமோனியலு, கிளைண்ட் கூட நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, உங்களோட பிடிஎஸ் எல்லாமே இந்த பாட்டம் ஃபனல் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்மளோட மேம் போட்டிருக்க கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ஃபனல் கண்டென்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிடும். ப்ரெண்ட் ஆனவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் என்னென்ன, இதுவும் லார்ஜ் ஃபனல் கண்டென்ட் தான். அந்த காலத்துல டாப் ஃபனல் கண்டென்ட் சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் ரீசன் ஃபார் அபவுட் கிராண்ட் பேரண்ட் அட்வைஸ், அதாவது பாட்டி தாத்தா என்னென்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்கான ரீசன் வந்து அவங்க வந்து அதை மித் பஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்துருக்கு மித் பஸ்ட், அந்த இதில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஹைடிங் மெடிக்கல். ஸோ ரேங்கிங் அன்மேரிட் கப்புள் மஸ்ட் அவாய்ட் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபனல் கண்டென்ட் தான். பட் இது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஓகேங்களா? இது ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்றதை கூட நான் பிரேக் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இது என்ன பண்ணி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத. ஸோ மேல் பெனிஃபிட்டு, ஃபீமேல் பெனிஃபிட்டு, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, மேலுக்கு சம்வாட் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட், அதாவது டெஸ்டோஸ்டெரான் இல்லை ஃபெர்டிலிட்டி இல்லை அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன பண்ணால் அவங்களோட அந்த ஃபெர்டிலிட்டி ஓரியன்டான இன்க்ரீஸ் பண்ணுமோ அதை பற்றி பேசுகிறேன். ஃபீமேலுக்கான என்னென்ன இருக்கோ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இதுவும் வந்து டாப் ஃபனல் கண்டென்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி கமெண்ட் ஃபுட்டு ஃபார் நோ மோர் ஃபுட்ஸ் தட் சப்போர்ட் யூ ஹெல்த்தி ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் இம்ப்ரூவ் எக் ஹெல்த் ஃபார் எ பெட்டர் ரீப்ரொடக்ஷன் வெல்னஸ். ஸோ இதை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஃபுட்டுன்னு நிறைய பேர் ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீடியோ வந்து வைரல் தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் டாப் ஃபனல் கண்டென்ட்லாம்
நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணுறாங்கன்றது இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு உங்களோட நீச்சில் இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது ரொம்ப டீப்பாக போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பீப்புளுக்கு தேவையப்படாது. எப்போ சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம அதை பற்றி பேசணும். எடுத்தோடனே பேசினீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக போகவே போகாது. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ரீல் எடிட்டிங் சேம் நம்ம வந்து அந்த இதுலேயே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதில் பார்த்தோம் பார்த்தியா ரீல் எடிட்டிங்கு. இதுலேயே நமக்கு வந்து ரிட்டன்ஷன் எடிட்டிங், கியூரியாசிட்டி கேப், அதே மாதிரி ரீல் எடிட்டிங் சேம் அதே கான்செப்டில் தான் வரும். ஓகேங்களா? அதில் எது பெருசாக மிஸ்டேக் இருக்காது. ஸோ அத்தாரிட்டி பில்டிங், கண்டென்ட் மிக்சிங்கு. ஸோ கைஸ், நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா அது ஜஸ்ட் ஒரு பேஜ் இல்லை, அது தான் உங்களோட ஐடென்டிட்டி. ஜஸ்ட்டும் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரி வேணா இருக்கலாம். பட் நீங்கள் சோஷியல் மீடியா என்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களோட பொசிஷனிங்னு ஒன்று இருக்குது. மக்களை நீங்கள் எப்படி பார்க்கணுன்றத விசுவலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட கண்டென்ட்டு, உங்களோட டெலிவரி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு மட்டும் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் இறங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சட்டன் கிரைட்டீரியா வச்சுக்கோ. நான் இதுதான் பண்ண போகிறேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்றத ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஃபிக்ஸ்டு மைண்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு உள்ள வாங்க. ஸோ நீங்கள் வந்து எதனால் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியான்றது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஸோ அது வந்து நம்ம வந்துட்டு பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போ எல்லாமே இன்டர்நெட்டு தாங்க, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே சோஷியல் மீடியா ஓரியன்டாக தான் வரப்போகுது. எல்லாமே சோஷியல் மீடியா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஏனோ தானோன்னு வீடியோஸ் போடாதீங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற அத்தாரிட்டி பில்டிங்கிறது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. ஸோ அத்தாரிட்டினா நம்ம பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறது, நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் தரோம், அவங்கள எப்படி நம்ம கைட் பண்ணுறோம், நம்ம எப்படி அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அத்தாரிட்டி பில்டிங்கு. ஸோ ஜஸ்ட்டு ஏனோ தானே கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துட்டா போதாது, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்ரி மந்த் நம்ம அவங்களுக்கு எப்படி இன்னும் ஸ்பெஷலாக கண்டென்ட் வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான். இப்போ பாருங்கள், ஸோ 100% எஜுகேஷன் கண்டென்ட் டஸ் நாட் ஒர்க் மீன்ஸ் 40% என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், 30% எஜுகேஷன் பண்ணணும், 20% பிராண்டிங் பண்ணணும், 10% ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டாப் ஃபனல் கண்டென்ட்டில் பேசியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அதான் அத்தாரிட்டி பில்ட் பண்ணால் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக போதாது. அதுக்குள்ளே 40% என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், 30% எஜுகேஷன் இருக்கணும், 20% பிராண்டிங் இருக்கணும், 10% ப்ரொமோஷன் இருக்கணும். ஓகேல, இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பீப்புள் உங்களை கனெக்ட் ஆக முடியும். நீ ஏன் 40% என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்கேன், நான் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் இன்ஸ்டாகிராமை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட் அதிகமாக புஷ் ஆகிருக்கு நீங்கள் பாருங்களேன். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கண்டென்ட் அதிகமாக மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் எடுத்துக்கோங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்னா ஃபுல்லாக ஃபன்னாக நான் போக சொல்ல, நம்மளோட பொசிஷனிங்கை நம்ம அது வந்து கீழே இறக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஹூக்கில் நல்லா ஜாலியாக பேசலாம், அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது டெலிவரபிள் கண்டென்ட் டெலிவரபிள் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் வேணால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், பார்க்குறீங்களா? ஒரு ஒரு ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் அதை பார்த்துன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கலக்கி அது அப்படியே கலக்கி தூக்கி போட்டுருக்கு, -10 தான். என்ன கலக்கி அதை அப்படியே கலக்கி தூக்கி போட்டுரு அப்படின்றாங்க. ஸோ சம்மாட்ட அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் தெரியுது. ஸோ பீப்புளுக்கு எல்லாருக்குமே கலக்கின்றது தெரியும். ஸோ கலக்கி அந்த இதுவும் சேரும்போது அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு வீடியோவே. ஓகேங்களா? ஸோ அப்படியே கலக்கி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இது அன்பு சேனல் தேவையில்லாத ஸோ எவ்வளோ ஜாலியாக அவர் பேசுகிறாரு. பட் அவரோட பொசிஷனிங்கில் விட்டு அவர் இறங்கலை. ஸோ லைக் தட் இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டென்ட்டில் வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக பேசும்போது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்கும், போர் அடிக்காமல். ஸோ அதான் மெயின் கேமு. ஸோ அத்தாரிட்டி பில்டிங் அண்ட் கண்டென்ட் மிக்சிங்னு தாங்க. நம்மளோட பொசிஷனிங்க்கு என்னன்றது நமக்கு தெரியணும். அந்த பொசிஷனிங்குள்ளே நம்ம எப்படி என்டர்டைன்மெண்ட்டும் எஜுகேஷனாக பேசுகிறது தான் நம்ம அத்தாரிட்டி பில்டிங்கு. ஸோ எக்ஸ்பர்ட் லெவல் சைக்காலஜி லேயர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசுகிறதாங்க தம்ப்நெயில் சைக்காலஜி. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு 3 சென்ஸ் அந்த அதுவும் அண்ட் வந்து இன்னொன்று இருக்குது. இன்னொன்று நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேஜுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டாங்க. ஓகேங்களா கைஸ், நான் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ ஜஸ்ட் வந்து இவரோட பேஜை நான் எடுத்துக்கிறேன். இவரோட பேஜை நான் வந்து இந்த வீடியோ நான் பார்க்குறேன். செஸ்ட் பெயின் ஹார்ட் அட்டாக்னு என்னோட ஃபீடுக்குள்ளே வந்துருச்சு. அந்த ஃபீல்டில் ஜஸ்ட் நான் எக்ஸாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா பூக்கு வச்சுருக்கீங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடிட்டிங் வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவன் இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே வருவான். அதாவது இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே வருவான். ஸோ ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துட்டாலே இப்போ ப்ரொஃபைலுக்குள்ளே வரும்போது அவனுக்கு இந்த மாதிரி வியூஸ் வந்திருக்கும். ஸோ இந்த வியூஸை பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது டாக்டர் ஃபுட் ரேட்டிங் ஃபார் ஹெல்த்தி ஹார்ட்டு, ஹார்ட் ஹெல்த்தி ஒஸ்ட் எனிமீஸு, அவாய்ட் திஸ் சேஃப்டி ஃபுட்ஸ் சால்ட்டி ஃபுட்ஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்ப்பான். ஏன்னா இது அவனுக்கு தேவைப்படும். அப்படி கிளிக் பண்ணிட்டானா கைஸ் உங்களோட ப்ரொஃபைலோட இது வந்து பூஸ்ட் ஆகிடும். எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே வந்துட்டாவே இன்ஸ்டாகிராம் நோட் பண்ணிடும் இவனுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு, அதான் ப்ரொஃபைலில் வரான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துட்டு அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு அவங்க ப்ரொஃபைலில் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 days அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சிருக்கு உங்களோட கண்டென்ட், இவங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ப்ரொஃபைலில் போயிருக்கீங்க அப்படின்றத அவங்க நோட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 daysக்கு அவங்க வீடியோஸ் வரும். வீடியோ வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்கள ஃபாலோ பண்ண வச்சிடும் இன்ஸ்டாகிராம். ஸோ இதுதான் இன்ஸ்டாகிராமோட பெஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜினே கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ரீல் பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள், ஏனோ தான் பண்ணாதீங்க. ஒரு ரீலே உங்களோட அந்த கண்டென்ட் கிரியேஷன் அந்த ஒரு இதையே வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ அதனால் நார்மலாக விட்டாதீங்க. ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே முக்கியம் தான். இது முக்கியம் இல்லை எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இவங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இவங்களுக்கு 29 போஸ்ட்டில் 100K எப்படி ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணாங்கன்னா டாப்பிக்கு, ஹூக்கு, ரிட்டன்ஷன் எடிட்டிங் அதை எப்படி பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க, எப்படி சைக்காலஜியாக மக்களை வந்து கன்சியூம் பண்ண வச்சு அவங்கள எப்படி அங்கே வந்து கமெண்ட் பண்ண வச்சுருக்காங்க, அதுதான் இந்த மேட்ரு. ஸோ கைஸ் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் உங்களோட சேனலை நீங்கள் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் எப்படி ரன் ஆகுது, அது மூலமா என்ன பண்ணலாம், எப்படி நம்ம சேல்ஸை க்ரோ பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாராச்சும் இன்ஸ்டாகிராம் ஓரியன்டாக யூடியூப் ஓரியன்டாக எனக்கு வியூஸ் வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ.